Dear 10th students, in this video, we are going to see the 14th sum from the exercise 2.5. The question is, Priya earned 15,000 in first month. Thereafter, her salary increased by 1,500 per year. Her expenses are 13,000 during the first year, and the expenses increased by rupees 900 per year. How long will it take for her to save 20,000 per month? So, சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சேலரி அண்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து 15,000 ஃபர்ஸ்ட் இயரு. அவருடைய எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 13,000. சேலரிலேருந்து எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் த சேவிங்ஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் அவர் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுறாரு? 2,000 சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்க்ரிமெண்ட் ஒரு 1,500 இந்த சேலரியோட ஆட் ஆகுது. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா 900 ஆட் ஆகுது. அப்போ இதில் எவ்வளோ நமக்கு சேவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 சேவ் ஆயிருக்கு. ஆல்ரெடி ஒரு 2,000 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2,600 சேவ் பண்ணுறாரு. ஸோ எவ்ரி இயர் அவருக்கு வந்து 600 சேவ் ஆகி எக்ஸ்ட்ராவாக சேவ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் 2,000, செகண்ட் இயரில் 2,600, தேர்ட் இயரில் 3,200, இட் கோஸ் ஆன் லைக் திஸ். இப்படியே போயிட்டே இருந்தா 20,000 சேவ் பண்ணணும் பர் மந்த் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும், எத்தனை வருஷங்கள் ஆகும் கேட்குறாங்க. ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹர் டு சேவ் 20,000 கேட்குறாங்க. ஸோ இது ஒரு சீக்வன்ஸ் வந்து ஏபியை ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ எடுத்தாச்சு 2,000, பி அப்படின்றது T2 - T1 தட் இஸ் 600. திஸ் இஸ் த லாஸ்ட் டேர்ம். இது லாஸ்ட் டேர்மாக எடுத்துக்கிறோம். நம்ம என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். L - A by T + 1. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 20,000 - 2,000 by 600 + 1. 20,000 2,000 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 18,000. 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 6 டேபிள் அடிச்சிங்கன்னா 30 டைம்ஸ் வரும். 30 + 1 gives 31 years. ஸோ 20,000 அவர் சேவ் பண்ணணும் பர் மந்த் அப்படின்னா 31st இயரில் தான் அவர் சேவ் பண்ண முடியும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.